ஸ்ரீ குருப்பியோ நமஹா. குருநாதா காமாட்சி சரணம். இன்னைக்கு 20th மே இல்லையா, பெரியவாளோட பர்த்டே, பெரியவாளோட டேட் ஆஃப் பர்த். இந்த பெரியவாளை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் பார்ப்போமா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாளுக்கும் 2வது மகனாக பிறந்தார் சுவாமிநாதன். வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் ஜெய வருஷத்தில் மே 20க்கு பிறந்தார் பெரியவா. அவளோட குலதெய்வமான சுவாமிமலை முருகனோட பேரையே அந்த குழந்தைக்கு வைக்கிறார் சுவாமிநாதன்னு. 2வது பையனாக பிறந்தார். முதல் பையன் கணபதி சாஸ்திரிகள். சுவாமிநாதனுக்கு அடுத்த பையன் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள், சதாசிவ சாஸ்திரிகள், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், லலிதாம்பாள். இவெல்லாம் அந்த தம்பதிகளுக்கு பிறந்தார். 2வது பையனாக பிறந்தது தான் நம்ம சுவாமிநாதன் மகா பெரிவா. இந்த மகாலட்சுமி அம்மா இருக்காளே, பெரிவாளோட அம்மாயி கோவிந்த தீட்சிதர் பரம்பரை சேர்ந்தவா. அதே மாதிரி அப்பாவும் எல்லாருமே ரொம்ப அற்புதமான பரம்பரைகள், வைதிக பிராமணர்கள், ரொம்ப மகான்களோட பரம்பரையில் பிறந்தவா தான் பெரிவா, நம்ம பெரிவா. அப்படி இருக்கிற பெரிவா என்னாரான்னா, அவள் அப்பாட்ட சங்கீதம் கற்றுக்கிறா, அவள் அம்மாட்ட நிறைய ஸ்தோத்திரங்கள் கற்றுக்கிறா சின்ன வயசில். அவள் அப்பா அம்மா சுவாமிநாதனை அடிக்கடி 66வது ஆச்சாரியால் கிட்ட காஞ்சி மட்டத்துக்கு கூட்டின்னு போயின்னு இருந்தாள். 66வது ஆச்சாரியால் குழந்தை சுவாமிநாதனை பார்த்த உடனே அத்தனை குழந்தைகளையும் கூட்டின்னு போயிருக்கா. ஆனால் அதில் சுவாமிநாதனை மட்டும் பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது, இந்த குழந்தைகிட்ட ஒரு டிவைன் வைப்ரேஷன் இருக்குது, இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இந்த குழந்தை ஃப்யூச்சரில் இந்த காஞ்சி மட்டத்தை ஆள போகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சாச்சு. அடிக்கடி இந்த குழந்தைய மட்டத்துக்கு கூட்டின்னு வாங்கன்னு சொல்கிறார் அவள் அப்பா அம்மாட்ட. அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் அடிக்கடி கூட்டின்னு போகிறா. பெரியவாளுக்கும் சுவாமிநாதன், அந்த 66வது பெரியவாளுக்கும் சுவாமிநாதனுக்கும் அப்போவே ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. அப்படி இருக்கிறத இந்த குழந்தை பிரைமரி ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தது. சுட்டிகை குழந்தை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தது. எக்ஸலண்ட்டாக படிச்சுட்டு டபுள் ப்ரமோஷன் வாங்கி நல்லா படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த சுவாமிநாதனோட கசின், அதாவது மகாலட்சுமி அம்மாவோட அக்கா பையன், அவன் சகல வேதங்களும் கற்று காஞ்சி மட்டத்தில் சந்திரமௌலீஸ்வர கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். பூஜைக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கூடவே சுவாமிநாதனையும் கூட்டின்னு போவார். அப்போவே சுவாமிநாதன் அந்த பூஜையில் அவர் எல்லாம் பண்ணுறாருங்கிறத அவ்வளோ கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி லக்ஷ்மிகாந்தன் வேத பாராயணம் பண்ணும்போது பக்கத்துலேயே நின்றுட்டு கேட்டு உடனே கிராஸ் பண்ணிட்டு சொல்லுவார் காணாக்கி. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டு. அது மாதிரி சுவாமிநாதனோட இன்டெலிஜென்ட் அப்போவே ரொம்ப மேதாவிலாசம். அப்படி இருக்கிற சுவாமிநாதன் என்ன இருதுன்னா, சின்ன வயசில் இந்த சுவாமிநாதனோட அப்பா என்ன செய்கிற, அந்த குழந்தை இந்த குழந்தையோட ஜாதகத்தை காட்டலாம் அப்படின்னுட்டு என்ன செய்கிற, ஃப்ரெண்டு வெங்கட்ராமன் அட்வொகேட், அவர் ஜோல்சியம் பார்ப்பார். ஜோல்சியத்தில் சகலதும் கத்தவர், ரொம்ப மேதாவி அவர். அவர்கிட்ட போய் சுவாமிநாதனோட ஜாதகத்தை காட்டினோன்னே, இது சாதாரண ஜாதகமே கிடையாது, இந்த குழந்தை நிச்சயமாக வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போகிறது அப்படின்னு சொன்னோன்னா சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். குழந்தை ஏதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ கவர்னரோ பெரிய பிரசிடென்ட் போஸ்ட்டோ ஏதோ வரும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர். ஆனால் அவர் அன்னைக்கே கணிச்சாச்சு, இந்த குழந்தையோட பாதத்தை, அந்த பாதத்தில் இருக்கிற ரேகைகள்லாம் பார்த்தே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த குழந்தை சாமானிய குழந்தை எல்லான்னு. அப்போது அந்த மாதிரி சுவாமிநாதனை அந்த வெங்கட்ராமன் அவ்வளோ இதுவாக பெருமையாக சொல்லும்போது இவளுக்கெல்லாம் அப்போ கூட தெரியலை, இவன் ஒரு இந்த குழந்தை ஒரு மகானாக போகிறதுன்னு அப்போ தெரியலை அவளுக்கு. அவள் நினச்சிட்டு இருக்க, இது ரொம்ப சுட்டிகையாக இருக்கிறதுனால நல்ல இதுவாக நல்ல போஸ்ட்டில் இருக்க போகிறது, அதுதான் சொல்கிறார் போல் இருக்கவர் அப்படின்னு அவள் நினச்சிக்கிறேன். இந்த சுவாமிநாதன் குடும்பம் அவளோட மாத்திருபாஷை கன்னடா தான் அவளோட மாத்திருபாஷை. அப்படி இருக்கும்போது 8 வயசில் சுவாமிநாதனுக்கு உபநயனம் நடக்கிறது. 66வது பீடாதிபதிய ஆச்சாரியால் குழந்தைக்கு பிரசாதம் அங்கேருந்து அன்பரார் மட்டத்துலேருந்து குழந்தைக்கு உபநயனம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 66வது பீடாதிபதிக்கு என்ன ஆகிறது, பெரியம்மை
போட்டு விடுறது. பெரியம்மை போட்டோன்னே அவர் மனசில் எப்போவுமே சுவாமிநாதனை தான் நினச்சிட்டு இருக்கார். அந்த குழந்தைக்கு அவாத்துக்கு டெலிகிராம் அனுப்ப சொல்லி காஷாய வஸ்திரம் எல்லாம் ரெடி பண்ணி விடுறார். ஆனால் அவருக்கு இந்த இது தீவிரமாக வந்து விடுறது பெரியம்மை. அப்போது பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மிகாந்தன் தான் அப்போ இது கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். யார்? சுவாமிநாதனோட கசின் லக்ஷ்மிகாந்தன் தான் இந்த ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். வேறு யாருமே கிட்டக்கவே வரலை. யார் கிட்டக்க வரலைனாலும் பரவாயில்ல, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு லக்ஷ்மிகாந்தன் இந்த 66வது ஆச்சாரியாளுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணுறார் பெரியம்மைக்கு. அப்போது இங்கே சுவாமிநாதனுக்கு டெலிகிராம் கொடுத்தா இல்லையா வர சொல்லி, அந்த டெலிகிராம் டயத்துக்கு போய் அப்போ எல்லாம் சேரலை. அப்போ எல்லாம் ரொம்ப டிலே ஆகுது. அப்போது சரி, மഠம் வந்து ஆச்சாரியால் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னுட்டு 66வது ஆச்சாரியா நினைச்சரா தான் சித்தி அடைய போகிறேங்கிறது தெரிஞ்சாச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறவர். சரி, இப்போ நமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை லக்ஷ்மிகாந்தன் அவனையே ஆச்சாரியா ஆக்கி விடுறோம்னுட்டு அவனுக்கு பீடாதிபத்தியம் கொடுக்குறா. இந்த லக்ஷ்மிகாந்தனுக்கு பீட்டாரோகணம் பண்ணி வைக்கிற அந்த குழந்தை அந்த லக்ஷ்மிகாந்தன் 18 இயர்ஸ் இருக்கும் அவனுக்கு. அந்த பையனின் பீட்டாரோகணம் ஆனி 8வது நாள் அவனுக்கு அந்த பெரியம்மை வந்து ரொம்ப அவனுக்கு மோசமான நிலைமை அடைஞ்சு உடனே சுவாமிநாதனுக்கு பிணியும் சொல்லி அனுப்புகிற வாத்துக்கு. இப்போது சுவாமிநாதனோட அம்மையும் சுவாமிநாதனும் 2 பேரும் குதிரை வண்டியில் எந்த கூப்பிடுறாளோ, நம்மள் வந்து நம்ம அக்கா பையனாச்சே, நம்மளை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே பையன் நம்ம அக்காவுக்கு, அக்காவோட ஆம்பளையரும் இறந்துவிட்டார், பையனும் இப்படி சன்னியாசம் வாங்கிட்டு விட்டார், போய் ஒரு நட்டு பார்த்துட்டு வரோம்னுட்டு அவள் அப்படியாக்கும் சாதாரணமாக கூப்பிட்டு விட்டுருக்கா. சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு இருக்கானே லக்ஷ்மிகாந்த், அதை பார்க்கறதுக்கு வேண்டி தான் கூப்பிடுறான்னு நினச்சிட்டு அம்மாவும் பையனும் 2 பேரும் கிளம்பினா. அங்கே குமரக்கோட்டத்தில் இந்த குளத்தங்கரையில் போய் சுவாமிநாதன் குளித்து வந்துட்டுருக்கிற சமயத்தில் அந்த நம்ம காஞ்சி மட்டத்துலேருந்து முனிரத்னம் முதலியார் அனுப்பி வைக்கிற சுவாமிநாதனை கூட்டின்னு வர சொல்லி. அவர் நேராக வந்து தேடிண்டே வரார். வந்து பார்த்தா இங்கே குமரக்கோட்டத்தில் குளிச்சுட்டு இருக்கான் சுவாமிநாதன். ஐயோ அப்பாடான்னு ஆயிடுறது அவருக்கு. இங்கே இருக்கீடா நீங்கள், ரொம்ப சந்தோஷம், சுவாமிநாதனை உடனடியாக மட்டத்துக்கு கூட்டின்னு வர சொல்லிவிட்டா, அதனால் நான் சுவாமிநாதனை முதல்ல கூட்டின்னு போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்குவோன்னு அவன் அம்மாட்ட சொல்லி முனிரத்னம் முதலியார் என்ன செய்கிறார், குதிரை வண்டியில் ஏற்றிண்டு குழந்தைய கூட்டின்னு போயிடுறார். போகிற வழியில் இந்த பையன் குழந்தை கேட்கறது, எதுக்கு என்ன அர்ஜெண்ட்டாக இப்படி கூப்பிடுறீங்கன்னா, அங்கே என்னோடய அண்ணாவுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லையப்பா, இனிமேல் நீ வீட்டுக்கே திரும்பி போக முடியாது, உன்னோட அண்ணாவும் சித்தி ஆகிட்டார், நீ அடுத்த பீடாதிபதி நீதான் காஞ்சி பீட்டாதிபதி, 68வது பீட்டாதிபதியாக உன்னை தான் நியமிக்கிறோம்னு அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணின்னு இருக்கா, இனிமேல் நீ வீட்டு பக்கம் போக முடியாது அப்படின்னு சொன்னதுமே அதிர்ச்சி அடைஞ்சு விட்றார் சுவாமிநாதன். எப்படி இருக்கும் இந்த 13 வயசு குழந்தைக்கு, கனவுல கூட நினச்சி பார்த்துக்கல சன்னியாசி ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கவே என்ன பண்ணணும்னு தெரியாமல் ராம 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 ராமநாமத்தை சொல்லிகிட்டே அப்படியே போய் அங்கே இறங்கின நொடி அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் காஷாய தண்டம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நடந்த கதை தான் நம்மளுக்கு தெரியுமே. அப்படியெல்லாம் அந்த அவ்வளோ விளையாட்டு பிள்ளையாக இருந்த அந்த குழந்தைய சன்னியாசாசிரமத்தில் உட்காத்தி அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி இருந்தது, எப்படி ஒரு ஞான சாகரமாக மாறிட்டு